இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கிறவங்கள என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்படி நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவீங்களா? பணத்தை போட்டு அங்கே கொட்டுறையே. இங்கே வந்து குடிக்கிற தண்ணிக்கு பிரச்சனை, அது சுத்தம் பண்ண மாட்டேன்றான். சுத்தம் பண்ணாட்டினா அதுக்கு கேட்டாக்க இல்லை அது குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணி இருந்தால் நான் டெஸ்ட் பண்ணிட்டோம்ன்றான். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னங்கடா பேச்சு நடத்துறீங்க? என்னங்கடா அரசாங்கம் நடத்துறீங்க? அப்போ இந்த ஏழை எளிய மக்கள் வந்து வாழ்வதற்கு உரிமையற்றவர்களா? இல்லை, இந்த கேள்வி பெரிய கேள்விங்க. நீங்கள் இந்த கேள்வி கேட்டே தான் ஆகணும். எந்த அரசு திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே எல்லாமே ஏழை எளிய மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி கான்டிசெண்டிங். தண்ணியை கொடுக்க கூட வக்கில்லாத ஒரு அரசுன்னு சொல்றதுக்கே லாய்க்கு கிடையாது. இல்லை, இந்த அரசு திட்டங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுதுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? இப்போ அந்த குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்ததுனால திருச்சியில் உறையூர் பகுதியில் வந்து ஒரு 4 பேர் இறந்துருக்காங்க. ஒரு சிறுமி உட்பட 4 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த குடிநீரில் வந்து கழிவுநீர் கலக்கிறங்கிறது ஒரு தொடர் கதையாக நிறைய இடங்களில் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து உயிர் பலியே வந்து ஏற்பட்டிருக்குது. இல்லை, இப்போ உயிர்ன பலி இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வழக்கமாக பார்த்தோம்னா இது சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயந்தான். தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ எல்லா கிராமங்கள்லேயுமே சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுறது இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பல கிராமங்களில் குடிநீரோட கழிவுகளும் கலந்து வருது. இந்த கழிவுன்றது சாக்கடை கலந்து வர்றது, புழுப்பூச்சிகள் வர்றது, அது இல்லாமல் மற்றபடி கசடுகள் கலந்து வர்றது. இந்த மாதிரி சுகாதாரமற்ற குடிப்பதற்கு லாயக்கற்ற தண்ணீர் தான் குழாய்களில் இப்போ பொது குடிநீர் விநியோக திட்டத்தின் கீழே வரக்கூடிய தண்ணியாக இருக்குது. இது பல கிராமங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் கிராமத்தில் கூட, நீங்கள் பிறந்த கிராமத்தில் கூட இந்த இதுதான் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணீர் கலர் மாதிரி வருது, ப்ளீச்சிங் பவுடர் அதிகமாக போட்டு அந்த ஸ்மெல்லு ரொம்ப அதிகம். அதாவது இவங்க இந்த கழிவு நீர் கலந்து வர்ற தண்ணீரை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீச்சிங் பவுடரை கலக்குறாங்க. அப்படி ப்ளீச்சிங் பவுடர் கலக்கிறதுக்கு அதை தண்ணியை டெஸ்ட் பண்ணி, ஒவ்வொரு முறையும் டேங்க்கில் இருக்க தண்ணியை டெஸ்ட் பண்ணி என்ன மாதிரியான கழிவுகள் இருக்கோ, என்ன மாதிரியான கிருமிகள் இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு, அதை கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இதை கலக்கணும், ப்ளீச்சிங் பவுடரோ ஏதோ மற்ற விஷயத்தை. ஆனால் இது பல சமயங்களில் அளவுக்கு அதிகமாகத்தான் கலந்து விட்டுறாங்க. இல்லை என்னென்னா, முதல்ல எந்த இடத்துல அந்த குடிநீர் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்வெல், அதில் இருந்து அந்த இடத்துல கழிவு ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அங்கே மெயின்டெனன்ஸுன்றது வந்து சரியாகவே இல்லை, முறையாக இல்லை. நம்ம பார்த்தது வரைக்கும் பல இடங்களில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆட்களே இல்லை. ஒன்று போட்ட ஆள் வேலை செய்யாமல் இருக்கணும், அல்லது வேலைக்கு ஆள் போடப்படாமல் இருக்கணும், அந்த இடம் காலி இடமாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இப்போ தமிழ்நாடு முழுக்கவே பல துறைகளில் பல காலி இடங்கள் இருக்குது, நிரப்பப்படாமல் இருக்குது. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது. ஆனால் இது வந்து உயிர் பிரச்சனை இல்லையா தண்ணின்றது. இதில் காலி இடங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை காலி இடம் இல்லை அப்படின்னு அரசு சொன்னால், அப்போது வேலை செய்கிறவங்க அவங்க கடமையை சரியாக செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம். ஆக அந்த இடத்துல, அதாவது சோர்ஸில் கழிவு கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த டேங்க் இருக்குது பாருங்களேன், அந்த டேங்கை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறாங்க, அதை கழிவு சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் முறையாக அதுக்கு எல்லாமே ஒரு திட்டங்கள் இருக்கும், ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆட்களும் இருப்பாங்க, அதுக்கு ஒரு தொகையை அரசு ஒதுக்கி இருக்கும், அந்த பஞ்சாயத்து மூலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதுன்றது ரொம்ப அபூர்வமாக நடக்குது. அது ஒரு முக்கியமான சோர்ஸு. இந்த கழிவு கலக்கிறதுக்கு, நோய் கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுக்கு, அந்த தண்ணியினுடைய கலர் மாறுறதுக்கு, அந்த கசடுகள் எல்லாம் அப்படியே உள்ளே போய் நிற்கும். தண்ணி வந்து வெளியிலேருந்து தண்ணி அங்கே வரும்போது அந்த கசடுகள்லாம் திரும்ப கலந்து அப்படியே அங்கே வரும். இப்போ இந்த கழிவு நீர் கலந்து வருது அப்படின்றத விட, இந்த அந்த வாட்டர் டேங்கை சுத்தம் பண்ணாததுனால அதில் இருக்கக்கூடிய கசடுகள் ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் ஏற்றும் போது அந்த அது கலந்து அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது அது செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி கசடுகள் தான் குழாயில் வரும்.
அந்த இதை டேங்கை க்ளீன் பண்ணுறது இல்லை. அங்கே ஒரு இந்த நோய் கிருமிகளும் மற்ற கசடுகளும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் அடுத்து அது. மூன்றாவது, இந்த போகிற வழியில் ஏதாவது இந்த குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டு அது மூலமாகவும் கழிவுகள் உள்ள புகுந்து வர முடியும். இதில் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாயத்தில் இந்த நீருக்கு பொறுப்பாக, நீர் ஏற்றுவதற்கு, நீர் விடுறதுக்கு இதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கடமையை இன்னும் கொஞ்சம் கனிவோட கரிசனையோட செய்ய வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனிதாபிமானத்தோட, அதாவது வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறதுன்றது ஒன்று இருக்குது, அதுலேயே பல இடங்களில் குறைபாடுகள் இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு உயிர் பிரச்சனை. குடிநீர் அப்படின்றது உயிர் சம்மந்தப்பட்டது, வாழ்வதற்கான ஒரு பெரிய ஆதாரம். அதில் போயிட்டு விளையாடக்கூடாது. அதனால் சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, கழிவு நீர் கலக்குதா கலக்கலையா அப்படின்றது இப்போ மழைக்காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல இருந்து தண்ணீர் ஏற்றுறாங்களோ அங்கே அதை அப்போ இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்க்கணும். அதை செய்கிறதுக்கான ஒரு மனசு வேணும். அதனால் கடமையையும் தாண்டி, சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம் அப்படின்றதையும் தாண்டி, இது மனித உயிர்களோட, நம்மளை நம்பி இத்தனை உயிர் இருக்குது, இந்த கிராமத்தில் அத்தனை ஜனங்கள் உயிர் இருக்குது அப்படின்ற அந்த உணர்வோட, ஒரு எச்சரிக்கையோட, ஒரு கனிவோட, கரிசனையோட, அக்கறையோட இவங்க வேலை செய்ய வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்த ஊரில் பொறுத்தவரைங்கள ஒரு நாள் 2 நாள் இந்த கழிவுநீர் கலந்து வரல, 15 நாளாகவே குடிதண்ணீரில் இந்த கழிவுநீர் கலந்து வருது. இது தொடர்பாக புகார் கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. இது என்னன்னா, இந்த பொது குடிநீர் விநியோக திட்டம் இருக்குது இல்லையா, இந்த திட்டத்தினுடைய பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா 95 விழுக்காடு ஏழை எளிய மக்கள், கூலி வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான அன்னாடங்காய்ச்சிகள் தான் இந்த குழா தண்ணியை நம்பி இருக்கிறாங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க, அதாவது ஏழைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க இல்லையா, கீழ் நடுத்தரம், அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஏன் ஏழைகள்லேயே கொஞ்சம் இந்த ரெகுலராக கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களே என்ன ஆயிடுதுன்னா கேன் தண்ணியை தான் வாங்குறாங்க. பிரைவேட்டாக காசு கொடுத்து தண்ணியை வாங்கிக்கிறாங்க குடிக்கிறதுக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா உயிர் பிரச்சனை. இதில் இந்த ஏழை எளிய மக்கள் தான் பயனாளிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த அரசு திட்டமும், மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், எந்த அரசு திட்டமும் ஏழை எளிய மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு உதாசீனமான, ஒரு அக்கறையற்ற, அதாவது என்னென்னா, ஏதோ அவங்களுக்கு நம்ம செய்கிறோம், ஒரு சேரிட்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் உயர்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டத்தில் தண்ணி திறந்து விடுற ஆள் வரைக்கும் இந்த ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இவங்களுக்கெல்லாம் ஏதோ நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சேரிட்டி பண்ணுறது மாதிரி போனால் போகுது. ஆமாம் ஆமாம், இவங்களுக்கு செய்யணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு அந்த எண்ணத்தோட செய்கிறது. அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி ப்ரெவலண்ட் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எல்லா அரசு துறைகள்லையுமே இந்த மனப்போக்கை நம்ம பார்க்க முடியுது. அதில் ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கான ரைட் இது அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு தானம் பண்ணுறோம், ஒரு உதவி செய்கிறோம், ஒரு பிச்சை போடுறது மாதிரி தான். அந்த எக்ஸாக்டாக அதுதான் உங்களுக்கு. நீங்கள் என்ன எங்கள் தயவை நம்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ உதவி செய்கிறோம். இதே தான் எல்லா அரசினுடைய திட்டங்கள்லையுமே இருக்குது. இது தண்ணி கொடுக்கறதுல மட்டும் இல்லை, எந்த அரசு திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, அங்கே எல்லாமே ஏழை எளிய மக்கள் பயனாளிகளாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி கான்டிசெண்டிங். அதாவது போனால் போகுது அப்படின்னு செய்கிறது. ஆனால் இது எல்லா திட்டங்கள்லையுமே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்துடுது, போக வேண்டிய இடங்களுக்கு வருமானம் போய் சேர்ந்துருது. இந்த பஞ்சாயத்துகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணியை ஒழுங்காக திறந்து விடுறதுல பிரச்சனை இருக்குது, தண்ணியை சுத்தம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, தண்ணியை ஏற்றுறதுல பிரச்சனை, நேரத்துக்கு விநியோகம் பண்ணுறதுல பிரச்சனை. என்னன்னு கேட்டாக்கா அதுக்கு சரியான ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்றாங்க. ஆனால் பஞ்சாயத்தில் அதுக்குரிய அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. அந்த ஃபண்ட்ஸை வச்சுட்டு அவங்க வரக்கூடிய அந்த ஃபண்டை எல்லாத்தையும் அந்த இருக்கக்கூடிய வார்டு மெம்பரும் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் இவங்களும் அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறதுல தான் மும்முரமாக இருக்கிறாங்களே தவிர, வர்ற ஃபண்டில் ஒரு பகுதியாவது மக்களுக்காக செலவு பண்ணுவோம், அது செலவு பண்ணது கரெக்டாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற அந்த இதை செக் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடே கிடையாது.
இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குடிநீர் கழிவு நீரால் வந்து உயிரிழப்பு ஏற்படலை, பக்கத்தில் வந்து திருவிழா நடந்துச்சு, அங்கே வந்து அந்த மோர் குடித்ததுனால உணவில் பாய்சன் ஏற்பட்டு அதனால தான் வந்து இந்த இழப்பு ஏற்பட்டு டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் விடுங்க. இது அரசு சொல்கிறது உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் பொதுவாக என்னங்க, இப்போ பெரிய கொலை நடக்குது, இது நடக்குது, அந்த இதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். உனக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிடலாம். அது கொடுக்குறதுக்கு தான் நம்ம அந்த ஏஜென்சிஸ் தான் இருக்கிறாங்களே. எங்கேயும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா சரியாக போயிடும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம், ரேட் அப்படி இருக்கும். மற்றபடி இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் நம்பக்கூடியதாகவே கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது எந்த ரிப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதற்கு ஒரு விலை இருக்குது. அதுக்கு சில சமயங்கள் அதிகமாக இருக்கலாம், சில சமயங்களில் குறைவாக இருக்கலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பொறுத்து அந்த விலை மாறுபடும். ரெண்டாவது, இந்த அரசு சொன்னது உண்மையாகவே இருந்தாலும் 10-15 நாளாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, போய் பார்க்குறாங்க. சரி, அதை போய் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும்ல உடனே. தண்ணியை அப்போ கழிவு நீர் எப்படி தண்ணி கலங்கி இப்போ வரைக்கும் தண்ணி வருது? இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்க போய் டெஸ்ட் பண்ணோம், தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது, ஆனால் அது குடிக்கிறதுக்கு உகந்த நீர் அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் அது மாதிரி செய்வீங்களா? உங்கள் வீட்டில் ஆர்ஓ வச்சுருக்கிற, அப்புறம் என்னென்னா யூபி வச்சுருக்கிறீங்க, என்னென்னமோ பண்ணி உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறீங்க. இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி கலந்து இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் டெஸ்ட் பண்ணணும், சரியாக தான் இருக்குது, குடிக்கலாம் அப்படின்னு. குடிக்கலாம்னா என்ன அர்த்தம்? ஏங்க நல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்டதில் அது நியாயம் தானே. அதனால் இது இந்த மாதிரி ரிப்போர்ட்டை காரணம் காட்டி சொல்கிறதே எப்படின்னா, இதே இதுவோ வீட்டில் நடந்துச்சுன்னா என்ன செய்வ? தண்ணி லேசாகவே கலங்கலாக வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம், நீங்கள் குடிப்பீங்களா? அவங்க வீட்டுக்கு வராதே அந்த மாதிரி தண்ணி. இல்லை, உங்கள் வீட்டில் அது மாதிரி ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்கவே மாட்டீங்க. அதனால் எவ்வளவோ நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிறீங்க. சில மினிஸ்டர்ஸ்கெல்லாம் தண்ணியை இம்போர்ட் பண்ணி குடிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்டர் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அது முடி பிரச்சனை. இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கே உகந்த தண்ணி இல்லை, இதில் குளிச்சா என்ன ஆகும்னா சில பேருக்கு முடியெல்லாம் போயிடுது. அப்போ என்ன, முடியை காப்பாற்றுறதுக்காக அந்த தண்ணியை விலைக்கு தண்ணியை வாங்கிக்கிறாங்க. அது பரவலாக நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் இது வந்து உயிர் பிரச்சனை. அதாவது விலைக்கு தண்ணி வாங்க முடியாத மக்கள், நாங்கள் ஏழை எளிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வழி? இந்த தண்ணியை தான் நம்பி இருக்கிறவங்கள என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்படி நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிடுவீங்களா? அப்போ இந்த ஏழை எளிய மக்கள் வந்து வாழ்வதற்கு உரிமையற்றவர்களா? இல்லை, இந்த கேள்வி பெரிய கேள்விங்க. நீங்கள் இதை கேள்வி கேட்டே தான் ஆகணும். ஏழையாக இருந்தாக்கா அவன் உயிர் வாழக்கூடாதா? நீ கொடுக்குற தண்ணியை குடிச்சுக்கிறணும், நீ போடுற புழுத்த அரிசியை வாங்கி சாப்பிட்டுக்கிறணும், நீ போடுற இப்போ ஒன்றுக்கு உதவாத அந்த பாம் ஆயிலை வாங்கி நாங்கள் இது பண்ணிக்கிறணும். அது அப்படி தான் செய்ய முடியுமா? தன்மானத்தோட சில நேரம் ஏன் வருது, சில நேரம் வருது. உன் வீட்டுக்கு வருமா? சில நேரம் எப்படியாவது வந்திருக்கா உங்கள் வீட்டில் இருக்கா? அது மாதிரி மின்சார விநியோகம், இது எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சாதாரண மக்கள் அப்படின்னாலே ரொம்ப சாதாரணமாக ட்ரீட் பண்ணுறது, போகிற போக்கில் அப்படி காலில் எத்தி விட்டுட்டு போகிறது, அந்த ஆட்டிடியூடு தான் இருக்குது. இது வந்து மாற்றியே ஆகணும். இதை மாற்றலை அப்படின்னா இது வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமுதாயத்தில். இதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், தனி மனித மனமாற்றங்கள்லாம் தேவைப்படுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இது வரப்போகிற தேர்தலில் இந்த மாதிரியான நிகழ்வு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்துதா. ஏன்னா வந்து குடிநீர் அத்தியாவசிய பொருள், இப்போ இது கிடைக்கிறதுல நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துதில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த குடிநீர் பிரச்சனைங்கிறது இப்போது சென்னையிலே வந்துட்டு நிறைய கழிவுநீர் கலந்து வர பிரச்சனைகள் வந்து நிறைய. சென்னையில இருக்கிறவங்க அங்க இருக்க மனுஷன் இருக்கா? இல்ல இதை இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அங்க இருக்கிற மனுஷன் இங்க இருக்கிற மனுஷன் இல்லையா? அங்க இல்ல, சென்னையில இந்த அரசு திட்டங்கள்லாம் நீங்க பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுதுங்க. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? அந்த திட்டம்ன்றான், இந்த திட்டம்ன்றான், இருக்கிற பார்க் பத்தாதுன்ட்டு இன்னும் 10-20 பார்க்க ஆரம்பிக்கணும்ன்றான். பணத்தை போட்டு அங்கே கொட்டுறையே. இங்கே வந்து குடிக்கிற தண்ணிக்கு பிரச்சனை, அது சுத்தம் பண்ண மாட்டேன்றான். சுத்தம் பண்ணாட்டினா அதுக்கு கேட்டாக்க இல்லை, அது குடிக்கிறதுக்கு உகந்த தண்ணீர்னா நான் டெஸ்ட் பண்ணிட்டோம்ன்றான். டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னங்கடா பேச்சு நடத்துறீங்க? என்னங்கடா அரசாங்கம் நடத்துறீங்க?
இப்போ எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. 1,25,00,000 குடும்பங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கணுங்கிறதுக்காக. நான் ஏற்கனவே கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த ஜல்ஜீவன் திட்டம் ஐடியா நல்ல ஐடியா. அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும், ஒவ்வொரு ஏழை தாய்க்கும் தண்ணி குழாயை திறந்த உடனே தண்ணி கிடைக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம். இப்போ என்ன ஏற்கனவே பல பஞ்சாயத்துகளில் முக்கால்வாசி வீடுகளில் ஏற்கனவே அந்த குழாய் தண்ணி வந்திருக்கு. அல்லது ஒவ்வொரு முக்கிலையுமே பொது தண்ணீர் அந்த தொட்டி வச்சு தண்ணீர் விநியோகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், ஒவ்வொரு வீட்டுக்குமே தனித்தனியாக லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த இந்த திட்டம் ஆரம்பித்தது 2024க்குள்ளே முடிச்சிருக்க வேண்டிய திட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. சில இடங்களில் வீட்டில் மீட்டர் பொறுத்துறது வரைக்கும் வந்திருக்கு, தண்ணி வரல. சில இடங்களில் அந்த தெருவில் குழாயை பதிச்சிருக்கிறாங்க. அங்கங்கே வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு அந்த புள்ளிகள் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. தண்ணி வரல. பல இடங்களில் இந்த திட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆற போட்டது மாதிரி தெரியுது, கிடப்பில் கிடக்கு, இன்னும் செயல்படுத்த ஆரம்பிக்கலை. அதுவுமே இந்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். ஏன்னா நம்ம கடந்த சில ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு வர்றோம். அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நம்ம போய் பார்க்கும்போது ஏறத்தாழ எல்லா கிராமத்திலையுமே இந்த குடிதண்ணீர் பிரச்சனையை சொல்கிறாங்க. முக்கியமான பிரச்சனையாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை என்ன அப்படின்னா அதில் குடிதண்ணீர் பிரச்சனை வந்துடுது. அந்த டாப் 5ல் ஒன்று குடிதண்ணீர் பிரச்சனை. இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனையா? ஏன் இதை தீர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எல்லாமே சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. அதிகபட்சமாக போனால் ஒரு நடுத்தர வர்க்கம் வரைக்கும் போகும். மற்ற எல்லாமே அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இந்த விளிம்பு நிலையில் இருந்து கஷ்டப்படக்கூடியவங்க. ஆனால் இந்த விளிம்பு நிலை மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள், விவசாய கூலிகள், இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் ஓட்டு போடுறதுக்கே வரணும். இவங்க ஓட்டை நம்பித்தான் இந்த அரசுகள் எல்லாமே இருக்குது, இந்த கூட்டணிகள் எல்லாமே இருக்குது, கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய எதிர்காலம், கட்சிகள் தலைவர்கள், அவர்களுடைய வாரிசுகளுடைய வாரிசுகள், இது எல்லாமே இதை நம்பித்தான் இருக்குது, இவங்களை நம்பித்தான் இருக்குது. இவங்க கூட இல்லை, இவங்களை மனுஷங்களாவே மதிக்க மாட்டாங்க, இதுகளை நம்பித்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண போறீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா ஓட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நேரத்தை அந்த பிரச்சனைகளாக சரி செஞ்சுக்கிறாங்கல்ல, அந்த தேர்தல் நெருங்குற நேரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ண முடியும். ஆனால் இதெல்லாமே தொடர்ந்து அக்ரிவேட் ஆகிக்கிட்டே வருது, அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வருது. அப்படி ஆகிக்கிட்டே வரும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் மாநில அரசு மேலேயும் கோபம் கண்டிப்பாக மக்களுக்கு இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள்னா எல்லா ஏழை எளிய மக்களுமே பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. எல்லா கிராமங்களில் இருக்கிற மக்களுமே பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. வசதியானவங்க அவங்க வீட்டில் போர் வச்சுருக்கிறாங்க, ஃபில்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க, காசு கொடுத்து தண்ணியை வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு சுமையாக இருக்கும். பட்ஜெட்டில் ஒதுக்கிக்கிடுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரு பட்ஜெட், குடி தண்ணீருக்கு பட்ஜெட்டுன்ட்டு அவங்க மாதம் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம இங்கே வந்து குடிக்கிற கஞ்சிக்கே பிரச்சனையில் இருக்கிறவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மக்கள் கோபம் மாநில அரசுக்கு எதிராக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து இந்த ஜல்ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்ஜா பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த திட்டம் செயல்படவே இல்லை. அது உருப்படியாக செயல்பட்டிருந்தால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருந்துருக்கும். இப்போ அதனால இப்போ அந்த திட்டம் இது எவ்வளவு தூரம் இந்த பாஜக அரசு நாங்கள் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்துட்டோம், இந்த தண்ணியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது மக்களுடைய வயிற்றுச்சலை தான் கொட்டிக்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த திட்டம் எங்கேயுமே மக்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய விதத்தில் செயல்படுத்தப்படலை. இன்னும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுனா என்ன பண்ணணும்னா அரசு நிரந்தர தீர்வு என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடாது, அவங்கள பூரா ஒழிச்சு கட்டிடுங்க, சரியாயிரும். அல்லது ஒரு மனிதாபிமான உணர்வோட, இரக்க உணர்வோட, கடமை உணர்வோட, இதெல்லாத்தையும் விட நீதி உணர்வோட இந்த மக்கள் வாழ்வதற்கு உரிமை உள்ளவர்கள், டிக்னிஃபைடாக வாழ்கிறதுக்கு, தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு, மற்றவர்களைப் போல வசதியாக வாழ்வதற்கு உரிமை உள்ளவர்கள் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏழை பணக்காரன் அப்படின்லாம் வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கள் ஏழைகளுக்குன்ட்டு எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. மற்றவங்களுக்கு செய்கிறது மாதிரி இவங்களுக்கு செய்யுங்க. அப்படி செஞ்சாலே போதும். எல்லாரையும் சமமாக நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு அரசு இருந்தாலே போதும். சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அப்படி அந்த தண்ணியை கூட குடிக்க நம்ம வீட்டுக்கு போனோன்னு சொல்லுவோம், தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்கறதுன்றது. வீட்டுக்கு போனோன்னு முதல்ல கொடுக்கறது தண்ணி. அந்த தண்ணிக்கே கொடுக்கறதுக்கு கூட இந்த ஒரு அரசால முடியலைன்னா அந்த அரசு எதுக்குங்க? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பாடினாராம். இல்லை, அதெல்லாம் நம்ம இப்போ சிரிக்கிறது மாதிரி கோவப்படுறதா என்ன பண்ணுறதுன்றே தெரியல. இல்லை, அந்த மாதிரி தண்ணியை கொடுக்க கூட வக்கு இல்லாத ஒரு அரசுன்னு சொல்கிறதுக்கே லாய்க்கு கிடையாது.